ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. தலைப்பு 79வது தலைப்பு. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். பாஞ்சாலர்களும் உப பாண்டவர்களும் கொல்லப்பட்டனர். சௌப்திகா, பர்வா, அஸ்வத்தாமா, கிருவர் மற்றும் கிருதவர்மன் துரியோதனனை விட்டு பிரிந்து சூரியன் மறையும் நேரத்தில் அருகில் இருந்து ஒரு வனத்தை அடைந்தனர். அவர்கள் தங்கள் குதிரைகளுக்கு தண்ணீர் கொடுத்து அருகில் இருந்த ஆற்றின் இருந்த மிடறு கொடுத்துவிட்டு ஒரு ஆலமரத்தின் அடியில் ஓய்வெடுத்தனர். விரைவிலேயே சூரியன் அடிவானத்தில் மறைந்தது. உலகிற்கெல்லாம் செவிலித்தாயை போல இரவு அந்த இடத்தை சூழ்ந்தது. வானம் நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட புடவை போல காட்சியளித்தது. இருளில் ராட்சசர்கள் வனத்தை சுற்றி திரியத் தொடங்கினர். மனிதர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினர். அன்று இரவு பாண்டவாயுதங்களால் காயமடைந்த அஸ்வத்தாமா, கிருதவர்மன் மற்றும் கிருபாச்சாரியார் கௌரவ மற்றும் பாண்டவ தரப்பிலும் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்காக புலம்பியபடி தரையில் புரண்டனர். கிருபாச்சாரியாரும் கிருதவர்மரும் உறங்கி போனார்கள். ஆனால் அஸ்வத்தாமனோ தான் படுத்திருந்த இடத்திலிருந்து காட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அந்த காடு காட்டு விலங்குகள் நிறைந்து பயங்கரமாக இருந்தது. அவனது கோபமும் துக்கமும் அவனை உறங்க விடவில்லை. பல காகங்கள் எந்த பயமுமின்றி ஆலமரத்தில் உறங்கி போயிருந்தன. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பெரிய ஆந்தை தோன்றி காகங்கள் ஓய்வெடுத்த இடங்களுக்கு விரைந்து சென்று உறங்கிக் கொண்டிருந்த காகங்களை கொத்தத் தொடங்கியது. சில காகங்களின் இறகுகளும் சேதமடைந்தன. சிலவற்றின் கழுத்துக்கள் முறிந்தன. சில காகங்கள் கால்கள் முறிந்தன. அடுத்த கணமே இருந்த காகங்களும் அவற்றின் சிதைக்கப்பட்ட உடல் பாகங்களும் ஆலமரத்திற்கே கீழே தரையில் விழுந்தன. தன் வேலையை முடித்த திருப்தியில் அந்த ஆந்தை மகிழ்ச்சியாகவும் மனநிறைவுடனும் காணப்பட்டது. ஆந்தையை பார்த்த அஸ்வத்தாமன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். போர்க்களத்தில் இந்த யாந்தை எனக்கு ஒரு அற்புதமான பாடத்தை கற்பித்துள்ளது. போர்க்களத்தில் என்னால் பாண்டவர்களை வெல்ல முடியாது. இருப்பினும் இன்று அவர்களை கொள்வேன் என்று என் இறைவனிடம் நான் சபதம் செய்துள்ளேன். தர்ம வழிகளில் என்னால் அதை செய்ய முடியாது. வேறு வளைந்து வழிகளை நாட வேண்டியிருக்கும். பாண்டவர்களும் கூட பலமுறை தர்ம மார்க்கத்திலிருந்து நழுவிச் சென்றுள்ளனர். இந்த எண்ணங்களுடன் அவன் கிருபாச்சாரியரையும் கிருதவர்மரையும் தட்டி எழுப்பி அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். கிருஷ்ணர் கூறினார், நாம் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திற்கும் தெய்வீகத்தின் மற்றும் வீதியின் ஆதரவு நமக்கு தேவைப்படும். ஒருவன் மிகுந்த திறமையுடனும் திட்டமிடலுடனும் செயல்திறனுடனும் செயல்பட்டால் மட்டுமே அவன் தன் முயற்சிகளில் வெற்றி பெறுவான். ஆசை, கோபம், பேராசை அல்லது பயம் போன்ற உந்துதல்களால் அவன் காரியங்களை செய்தால் விரைவிலேயே அவன் தன் ஆட்களையும் செல்வத்தையும் கௌரவத்தையும் இழந்துவிடுவான். துரியோதனனை இதற்கு சிறந்த உதாரணம். இன்றும் நான் என் மனதில் உள்ளதை அவனிடம் கூறினால் அவன் அதை காதில் வாங்கிக் கொள்ள மாட்டான் என்பது எனக்கு உறுதியாக தெரியும். என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஒருவனுக்கு சந்தேகம் ஏற்படும் போது அவன் தன் நெருங்கிய உதவியாளர்களிடம் ஆலோசனை கேட்டு அவர்களின் அறிவுரைகளின்படி செயல்பட வேண்டும். எனவே நாம் சென்று காந்தாரி, திருதராஷ்டிரன் மற்றும் விதுரனின் ஆலோசனையை கேட்போம். அவர்களின் வார்த்தைகளின்படி செயல்படும். இங்கே சும்மா உட்கார்ந்திருப்பதில் பயனில்லை. நமது முயற்சிகளை செய்வோம். விதி ஒரு தடவையாக அமைந்தால் அதன் விளைவுகளை பற்றி நாம் கவலைப்பட தேவை. தர்மம் நிறைந்ததாகவும் அர்த்தத்தின் மீது நேர்மையான கண்ணோட்டத்தை கொண்டதாகவும் இருந்த இந்த சொற்கள் அஸ்வத்தாமாவிற்கு பிடிக்கவில்லை. வேதனை மற்றும் பொறாமை எனும் நெருப்பில் உள்ளுக்குள் வெந்து கொடூரமாக மாறியிருந்த அவனது மனம் கூறியது. ஒவ்வொருவரும் தத்தமது எண்ணங்களையும் அறிவையும் குறித்து பெருமிதம் கொண்டு மற்றவரை இழிவுபடுத்துகிறார்கள். இருவரின் எண்ணங்கள் சந்தித்து ஒன்றிணையும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்த பரஸ்பர மரியாதையை பெறுகிறார்கள். பலனை தரும் என்பதை விரிவாக சிந்தித்தால் அவன் வாழ்வில் சிறப்பாக செயல்படுவான். ஒவ்வொருவரும் தமது மனநிலைக்கு ஏற்ப பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போதுதான் அவன் தன் செயல்களில் வெற்றி பெறுவான்.
ஆகவே இந்த விரக்தியான தருணங்களில் நான் உணர்வதை உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செய்து நான் சொல்வதைக் கேளுங்கள். இன்று பாஞ்சாலர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் கவசங்களையும் ஆயுதங்களையும் கழற்றி வைத்துவிட்டனர். அவர்கள் பாமரர்களைப் போல தங்கள் முகாம்களில் உறங்குகிறார்கள். நாமும் தோற்கடிக்கப்பட்டு சோர்வடைந்து விட்டோம் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் முகாம்களில் நிம்மதியாக உறங்கும்போது அவர்களை தாக்க நான் திட்டமிட்டுள்ளேன். அவர்களை கொல்வதன் மூலம் மட்டுமே நான் என் அமைதியை மீண்டும் பெற்று மனநிறைவடைவேன். பாஞ்சாலர்களே, இந்த முறையின் என் தந்தையின் மரணத்திற்கு நான் பழி தீர்த்துக் கொள்வேன். துரியோதனன், கர்ணன், பீஷ்மர் மற்றும் சைந்தவரின் மரணங்களுக்கு அவர்களை கொல்வது தகுந்த பதிலடியாகும். கிருஷ்ணாச்சாரியார் பதிலளித்தார். தெய்வீக அருளால் தான் எனக்கு இந்த பழிவாங்கும் இருதயம் வந்திருப்பதாக தெரிகிறது. விதி உனக்காக வைத்திருப்பதை செய்வதிலிருந்து உன்னை யாராலும் தடுக்க முடியாது. இப்போது அதை செய்ய வேண்டாம். இன்று நாம் ஓய்வெடுக்க வேண்டும். நாளை காலை நாங்கள் உன்னுடன் வந்து சேரும். நீ உன் பலத்தால் அவர்களை அழிக்கலாம். நீ அதிக நேரம் இழுத்திருந்து விட்டாய். போய் உறங்கு. உன் மனம் ஓய்வெடுத்து புத்துணர்ச்சியை பெற்றவுடன் உன் எதிரிகளை இன்னும் திறமையாக எதிர்த்து போரிட முடியும். காலையில் நாங்கள் உன்னுடன் வருவோம். பாண்டவர்களையும் பாஞ்சாலர்களையும் நாம் சேர்ந்து கொள்வோம். நாம் வெற்றி பெறவில்லை என்றால் நாம் ஸ்வர்க்கத்தை நோக்கி செல்வோம். அஸ்வத்தாமா பதிலளித்தார். ஒரு காரியத்தை செய்து முடிக்க துடிக்கும் ஒருவனால் எப்படி உறங்க முடியும்? என் தந்தையின் மரணத்தை நினைக்கும் போதே என் இதயம் மொழியால் புரள்கிறது. அந்த பாவிகள் அதர்ம வழிகளை கையாண்டு என் தந்தையை கொண்டார்கள். இந்த எண்ணம் என் உள்ளத்தை ஊடுருவுகிறது. திருஷ்டத்யும்னன் கொல்லாமல் என்னால் இனிமேலும் வாழ முடியாது. துரியோதனனின் அந்த வேதனை கதறலை கேட்பவர் எவராலும் கண்ணீர் விடுவதை தடுக்க முடியாது. கல் நெஞ்சுக்காரர்கள் கூட உங்களை பொழுதில் உருகிவிடுவார்கள். என் எதிரிகளை வெல்வதில் நான் உறுதியாக இருக்கிறேன். என்னால் உறங்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? என் காரியத்தை செய்து முடிக்கும் வரை என்னால் ஓய்வெடுக்க முடியாது. இன்றிரவு அவர்கள் அனைவரையும் கொன்ற பிறகே எனக்கு ஓய்வு நிம்மதியும் கிடைக்கும். என் முடிவு இறுதியானது. அதன்படி நான் செயல்படுவேன். கிருஷ்ணர் இதை ஏற்கவில்லை. அஸ்வத்தாமனின் எண்ணங்களும் அவர் திட்டமிட்டிருந்த செயல் திட்டமும் சரியல்ல என்று வாதிட்டார். தனக்கு பாவம் சேர்ந்தாலும் கவலை இல்லை என்று அஸ்வத்தாமா கூறினார். திருஷ்டத்யும்னன் நிராயுதபாணியாக இருந்தாலும் ஒரு மிருகத்தை கொல்வதைப் போல அவனை கொன்று விடுவேன் என்று அவர் அறிவித்தார். அவன் அவசரமாக செல்வதை பார்த்த கிருஷ்ணரும் கிருஷ்ணவர்மரும், உன்னுடைய இன்பத் துன்பங்களிலும் நாங்களும் பங்கு கொள்ள விரும்புகிறோம். நாங்களும் உன்னுடன் வந்து சேர்கிறோம் என்று கூறி அவனை பின்தொடர்ந்து சென்றனர். மூவரும் பாண்ட முகாமில் நுழைவாயிலை அடைந்தனர். அஸ்வத்தாமன் கிருபாச்சாரியரையும் கிருதவர்மரையும் வாசலில் நிற்கும்படி கூறினார். அவர், நான் உள்ளே சென்று அந்தகையவனின் பணியைச் செய்வேன். இந்த முகாமிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் எவரையும் ஒழித்து கட்டுங்கள் என்றார். அஸ்வத்தாமன் பிரதான நுழைவாயில் வழியாக செல்லாமல் ஒரு ரகசிய பாதை வழியாக பதுங்கி முகாமிட்டிருந்த பகுதிக்குள் நுழைந்தார். அவன் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த மனிதர்களை உதைத்து எழுப்பினான். அவர்கள் எழுந்ததும் அவர்களின் தலைமுடியை பிடித்து அவர்களை தரையில் அடித்து வீழ்த்தினான். அவர்கள் எழுந்து நிற்க முயன்றபோது அவன் அவர்களை மீண்டும் கீழே தள்ளி அவர்களின் கழுத்து, மார்பு, கால்கள் மற்றும் உடலின் மற்ற எல்லா பகுதிகளிலும் இரக்கமின்றி அடித்தான். திருஷ்டத்யும்னன் தன் பலத்தை இழந்து மன்றாடினான். ஓ என் ஆசிரியரின் மதிப்புக்குரிய மகனே, தயவு செய்து ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி என் உயிரை விரைவாக பறித்துவிடு. நான் ஒரு நல்ல மரணத்தை அடைந்து விண்ணுலகை அடையட்டும். அஸ்வத்தாமன் பதிலளித்தான். தன் சொந்த ஆசிரியரை வஞ்சகமாக கொன்ற ஒருவன் எப்படி விண்ணுலகை அடைய முடியும்? அவன் அவனது அந்தரங்க உறுப்புகளில் அடித்து கொண்டான். பின்னர் அவன் யுதாமன்யுவையும் மற்ற வீரர்களையும் தேடிச் சென்று அவர்களை கிழித்து எறிந்தான். தூக்க கலக்கத்திலும் பயத்திலும் இருந்த வீரர்களுக்கு நிலைமையை புரிந்து கொண்டு தகுந்த முறையில் பதிலடி கொடுக்க வாய்ப்பு கிடைக்கிறது. தங்கள் ஆயுதங்களை எடுத்து அவனை எதிர்த்து போராட முயன்றவர்கள் கூட வெற்றி பெறவில்லை. அஸ்வத்தாமன் இரத்தத்தில் நனைந்திருந்தான். அவனும் அவனது வாளும் அப்படியே இருந்தது. சிலர் அவனை ஒரு ராட்சசன் என்று நினைத்தனர். மற்றவர்களோ திசை தெரியாமல் குழப்பத்துடன் தப்பி ஓடினர். சிலர் செய்வதறியாது உரக்க கூவினர். மனிதர்களின் கூக்குரலை கேட்டு குதிரைகளும் யானைகளும் குழப்பமடைந்து பதற்றமடைந்து தாங்கள் கட்டப்பட்டிருந்த மூலைகளிலிருந்து தாங்களே விடுவித்துக் கொண்டனர்.
விலங்குகள் தாறுமாறாக ஓடிய போது மனிதர்கள் அவற்றின் குழம்புகளுக்கும் பாதங்களுக்கும் அடியில் விழுந்தனர். அங்கே ஒரு பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. முகாமின் பிரதான நுழைவாயிலை கண்டுபிடித்து வெளியேற முயன்றவர்கள் கிருஷ்ணனிடமும் கிருஷ்ணவர்மனிடமும் பிடிபட்டனர். அவர்கள் இருவரும் அவர்களை அடித்து மரணத்தின் வாய்க்குள் தள்ளினர். மேலும் அவர்கள் 3 முதல் 4 இடங்களில் முகாம்களுக்கு தீ வைத்தனர். இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் திருஷ்டத்யும்னனை கொன்று தன் தந்தையின் மரணத்திற்கு பழி தீர்த்ததில் அஸ்வத்தாமன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவன் வெளியே கிருஷ்ணனுடனும் கிருஷ்ணவர்மனுடனும் சேர்ந்து கொண்டான். அவன் கூறினான், நான் பாஞ்சாலர்கள், திரௌபதியர்கள், சோமகர்கள், மஸ்தேயர்கள் மற்றும் மற்ற அனைவரையும் கொன்றுவிட்டேன். இப்போது நமது வாழ்க்கை பூரணம் அடைந்துவிட்டது. துரியோதனன் இன்னும் உயிரோடு இருந்தால் இந்த இனிய செய்தியை அவனிடம் சொல்வோம். அவன் தனியாக விழுந்து கிடந்த இடத்திற்கு அவர்கள் விரைந்தனர். 79வது தலைப்பு நிறைவடைஞ்சிச்சு மக்களே. நாளைக்கு இது தொடர்ந்து நம்ம 80வது தலைப்பை பார்க்கலாம். நம்ம சேனலெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம்.